ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் அவர் டைம் பை விஜி. இது நம்ம நேரம். 12 ஆழ்வார்களுள் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் குலசேகர ஆழ்வார். இவர் அரசாட்சியை துறந்து பெருமாளையே சரணாகதி என்று இருந்தார். ஒரு சமயம் திருமலை வந்து திருவேங்கடனை தரிசித்து அவரது அழகில் மெய்மறந்து இனி இங்கேயே ஏதாவது பிறவி எடுத்து அவரை நித்தமும் தரிசிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார். அது என்னென்ன பிறவிகள் எவ்வாறு பிறக்கலாம் என்று ஒவ்வொன்றாய் கற்பனை செய்கிறார். பல்வேறு பிறவியினை இறைவனிடம் பாசுரங்களாக வேண்டி கேட்கிறார். அவை என்னென்ன பிறவிகள் வரிசையாக பார்க்கலாம். முதலில் நாரையாக நினைத்து பார்க்கிறார். உடம்பை வளர்க்கும் மனித உடம்பெடுத்து பிறத்தலை நான் விரும்பவில்லை. திருவேங்கட மலையில் திருக்கோணேரி என்ற புஷ்கரணியில் நாரையாய் பிறத்தல் வேண்டும் என்று எண்ணுகிறார். ஆனால் அது சரி, கொக்காய் பிறந்தால் விரட்டப்படலாம், திருவேங்கடத்தை விட்டு போக நேரிடும், உன்னை விட்டு வெகு தூரம் சென்றிடுவேனே, எனவே அந்த பிறவி வேண்டாம் என்று யோசிக்கிறார். அடுத்து மீனாக பிறக்கலாம் என நினைக்கிறார். தேவலோகத்து இந்திரனாகவும் பூலோக அரசனாகவும் இருந்து அனுபவிக்கும் சுகத்தை நான் விரும்பவில்லை. திருவேங்கட மலையில் உள்ள நீர்ச்சுனையில் ஒரு மீனாக பிறந்து உன்னை பிரியாமல் வாழ விரும்புகிறேன் என்று சொல்கிறார். பிறகு மீனாக பிறந்தாலும் பெருமாளே, உன் அருகில் வர இயலாது. நீர் சுனையோ வற்றி போனால் மீனாய் எடுத்த பிறவி வீணாய் போகும், எனவே மீன் பிறவியும் வேண்டாம் என்று சொல்கிறார். தங்கவட்டிலாக பிறந்தால் என்ன என்று யோசிக்கிறார். சிவன், பிரம்மா, தேவேந்திரர் என உன்னை காண வந்து நிற்க நீர் உமிழ்கின்ற தங்கவிட்டிலை ஏந்தி உள்ளே புகும் பாக்கியம் தரும் விட்டிலாக பிறக்க வேண்டும் என நினைக்கிறார். பொன்வட்டிலை பிடித்தால் உன் முகத்தை தான் பார்க்க முடியும். திருவடிகள் அல்லவா அடியார்க்கு பேரு, திருவடிகளை பார்க்க முடியாது போகுமே, எனவே இப்பிறவியும் வேண்டாம் என நினைக்கிறார். பின்பு செண்பகமாய் பாடல்கள் பாடி வண்டு கூட்டங்கள் திரியும் வேங்கடமலையில் செண்பக மரவாய் ஆவேனா, தினமும் உன் திருவடிக்கு செண்பக மலர் கொடுத்து திருவடியில் நிலைப்பேனா என நினைக்கிறார். ஹே மாதவா, செண்பக மரமாய் நிற்கும் பேரு புண்ணியம் செய்தவருக்கே கிடைக்குமோ என்னவோ, எனவே அதுவும் வேண்டாம். புதராய் பிறந்தால் என்ன என யோசிக்கிறார். எல்லா உலகுக்கும் தலைவனான பெருமாளுடைய அழகிய திருமலையில் புதராய் நிற்கும்படியான பாக்கியத்தை கொடுப்பாயாக என வேண்டுகிறார். முள்செடியாய் நின்றால் எனக்கு மட்டுமே பயன், பெருமாளுக்கும் அடியாருக்கும் என்ன பயன்? இல்லை, இதுவும் வேண்டாம். சரி, சிகரமாய் பிறந்தால் என்ன? இங்கு இருக்கும் பல சிகரங்களுக்குள் ஒரு சிகரமாக நின்றால் இறைவன் இருக்கும் இடம் இது என்ற அடியவருக்கு உணர்த்தும் பேறு கிடைக்குமே. ஹே நாராயணா, பொன்மயமான இம்மலையில் சிகரமாய் நின்றாலும் யாருக்கும் பயனின்றி போகலாம், எனவே அதுவும் வேண்டாம் என நினைக்கிறார். காட்டாராய் பிறக்க திருமலையில் நான் காட்டாற்றாயிருந்தால் உன் திருமுழுக்குக்கும் அடியாரின் தாகம் தீர்க்கவும் பயனடைவேனே என அப்பிறவியை வேண்டுகிறார். மாதவா, நான் காணாராய் நின்றாலும் உன் கோவிலைச் சுற்றி அடர்ந்த காடுகள் இருப்பதால் உன் அடியார்கள் உன் கோவிலை அடைய முடியாமல் தடையாகி விடுவேனோ, எனவே இப்பிறவியும் வேண்டாம் என நினைக்கிறார். வழியாக கிடைக்கின்ற நிலை. உன் கோவிலைச் சுற்றி காடுகள் இருப்பதால் அடியார்கள் வர முடியாமல் போகலாம், அவர்களுக்கு பாதை வேண்டும், எனவே அவர்களுக்கு பாதையாய் ஆவேன் என நினைக்கிறார். ஹே பரந்தாமா, உன் கோவிலுக்கு வருவதற்கு பல வழிகள் இருக்கலாம். நான் வழியாக கிடந்தாலும் அடியார்கள் அதை பயன்படுத்தாமல் போனால் அவர்கள் திருவடி என் மேல் படாமல் போய்விடும், எனவே வழியாகவும் வேண்டாம் என எண்ணுகிறார். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். உன்னை காண வரும் அடியார்களின் திருவடிகள் மீது பட வேண்டுமாயின் உன் திருக்கோவிலின் படியாக இருக்க வேண்டும்.
திருமலை ஆண்டவன் சந்நிதியில் ஆண்டவனின் பவள வாயை எக்காலும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக அவர் கோவில் வாசல்படியாகவே வைத்து கொள்ள வேண்டுமென்று குலசேகர ஆழ்வார் மனமுருக வேண்டிக் கொண்டார். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேன், நான் ஏன் இப்படி அது ஆவேன் இது ஆவேன் என உன்னை வேண்டிக் கொண்டிருக்கிறேன்? அடியவனுக்கு அழகு தன் தலைவன் தன்னை எந்த நிலையில் வைத்தாலும் அதில் மகிழ்ந்திருந்து தலைவனுக்கு தொண்டு செய்வதே. அதனால் நீ என்னை எந்த நிலையில் வைத்தாலும் அதற்கிணங்க ஏதேனும் ஒன்றாய் திருவேங்கட மலைமேல் நான் ஆவேன் என இப்படியாய் திருமாலின் மீது கொண்ட பக்தியால் இந்த 10 பாசுரங்களை குலசேகர ஆழ்வார் மனமுருகி பாடியுள்ளார். இதுதான் பக்தியின் வெளிப்பாடு.